அனைவருக்கும் வணக்கம். கும்பராசினியர்களுக்கு இன்றைய நாள் என்ன நாள்? இன்று நீங்கள் இதை செய்தால் 10 கோடி கிடைப்பது உறுதி என்ற வகையில் கும்பராசினியர்களான இன்று நீங்கள் என்ன செய்ய வேண்டும், என்ன செய்யக்கூடாது, என்ன செய்தால் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு, குறிப்பா இத்தருணங்கள்ல கிரகங்களுடைய சஞ்சார நிலைகளின் காரணமாக அமையிருக்கும் சாதகங்கள் என்ன, பாதகங்கள் என்ன, மேலும் என்ன மாதிரியான முன்னேற்றங்கள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு என்பது குறித்தான முழுமையான பதிவு தான் இந்த வீடியோல நம்ம விரிவா பார்க்க போகிறோம். அந்த வகையில இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் காரடையான் நோன்பு மிக விமர்சையாக கொண்டாடப்பட இருக்கு. இந்த காரடையான் நோன்பினுடைய கதை என்ன, வழிபடும் முறை என்ன என்பதை பற்றி தெரிந்து கொள்வோம். அந்த வகையில் மாசி மாதம் முடியும் நேரமும் பங்குனி மாதம் பிறக்கும் தருணமும் கூடும் நேரத்தில் கடைபிடிக்கப்படும் விரதம் தான் இந்த காரடையான் நோன்பு ஆகும். இந்த விரதத்தை சாவித்திரி விரதம் என்று, காமாட்சி விரதம் என்றும் அழைக்கிறார்கள். திருமணமான பெண்கள் தங்களுடைய மாங்கல்ய பலத்தை பெருக்குவதற்காக இந்த விரதத்தை கடைபிடிக்கிறார்கள். அப்படிப்பட்ட இந்த காரடையான் நோன்பினுடைய கதை என்ன என்று பார்க்கும்போது, சாலுவ தேசத்தை ஆட்சி செய்த தூயமத் சேனன் என்ற மன்னனுக்கு சத்யவான் என்ற மகன் இருந்தான். சிறப்பாக ஆட்சி செய்த மன்னன் வயது முதிர்வு காரணமாக கண் பார்வையை இழந்தான். இதை பயன்படுத்தி கொண்ட எதிரிகள் மன்னனிடமிருந்து நாட்டை கைப்பற்றினர். இதையடுத்து சத்யவானுக்கு தன் பெற்றோருடன் காட்டில் வசிக்கும் நிலை ஏற்பட்டது. ஒருமுறை அஸ்வபதி என்ற மன்னனின் மகள் சாவித்ரி காட்டிற்கு சென்றபோது சத்யவான் தன் பெற்றோருக்கு பணிவிடை செய்து கொண்டிருப்பதை பார்த்து சத்யவானை திருமணம் செய்ய வேண்டும் என்ற ஆசை ஏற்பட்டது. இதை பற்றி தன் தந்தையிடம் சாவித்ரி கூறினாள். மன்னன் நாரதர் மூலமாக சத்யவான் ஒரு இளவரசன், ஆனால் குறைந்த ஆயுள் கொண்டவன் என்பதை அறிந்தான். இதனால் வருத்தமடைந்த மன்னன் சத்யவானுக்கு தன் மகளை திருமணம் செய்து கொடுக்க தயங்கினார். ஆனால் சாவித்ரி சத்யவானை திருமணம் செய்வதில் உறுதியாக இருந்தாள். மன்னன் வேறு வழி இல்லாமல் சத்யவானுக்கே சாவித்ரியை திருமணம் செய்து கொடுத்தார். இதையடுத்து சத்யவானும் சாவித்ரியும் காட்டில் மகிழ்ச்சியுடன் வாழ்ந்து வந்தனர். சத்யவானுக்கு குறைந்த ஆயுள் என்பதை அறிந்த சாவித்ரி நாரதரின் அறிவுரைப்படி சில விரதங்களை மேற்கொண்டு வந்தாள். 1 வருடம் முடிந்த நிலையில் ஒரு நாள் சாவித்திரியின் மடியில் படுத்திருந்த நிலையிலேயே சத்யவானின் உயிர் பிரிந்தது. அப்போது சத்யவான் உயிரை எடுத்துச் செல்ல வந்த யமதர்மர் கற்புக்கரசியான சாவித்திரியின் கண்ணுக்கு தென்பட்டார். சத்யவானின் உயிரை கவர்ந்து சென்ற யமதர்மரை பின்தொடர்ந்தாள் சாவித்ரி. இதை பார்த்த யமதர்மர், எதற்காக என்னை பின்தொடர்ந்து வருகிறாய் என்று கேட்டார். ஆனால் சாவித்ரி எந்த பதிலும் சொல்லாமல் யமதர்மரை பின்தொடர்ந்தார். உடனே யமதர்மர், உன் கணவன் உயிரை திருப்பி கொடுக்கவே பின்தொடர்கிறாய் என்பதை அறிவேன். ஆனால் பிரிந்த உயிர் திரும்புவது என்பது முடியாத காரியம். எனவே வேறு ஏதாவது வரம் கேள் என்றார். யமதர்மர் கேட்டதும் சாதுரியமாக, எனக்கு பிறக்கும் 100 குழந்தைகளை நான் மடியில் வைத்து கொஞ்சுவதை என் மாமனார் கண்குளிர காண வேண்டும் என்று கேட்டாள். உடனே சற்றும் யோசிக்காமல் அப்படியே ஆகட்டும் என்று வரம் அளித்துவிட்டு அங்கிருந்து புறப்பட்டார் யமதர்மர். உடனே யமதர்மரை தடுத்த சாவித்ரி, தாங்கள் கொடுத்த வரத்தின்படி என்னுடைய கணவன் உயிரை திருப்பி தாருங்கள் என்று கேட்டாள். அதன் பின்புதான் எப்பேற்பட்ட வரத்தை அளித்தேன் என்பதை யமதர்மர் உணர்ந்தார். கொடுத்த வரத்தை மீற முடியாது என்பதால் சத்யவானின் உயிரை திரும்பி கொடுத்துவிட்டு அங்கிருந்து புறப்பட்டார் யமதர்மர். சாவித்திரியின் வரத்தின்படி சத்யவான் உயிர் பெற்றதோடு சாவித்திரியின் மாமனாருக்கும் கண் பார்வை கிடைத்தது. இதையடுத்து இழந்த ராஜ்யத்தை மீட்டார் சாவித்திரியும் சத்யவானும். அதன் பின் சத்யவானும் சாவித்திரியும் பல்லாண்டு காலம் மகிழ்ச்சியாக வாழ்ந்தனர். அந்த வகையில சத்யவானின் உயிரை மீட்பதற்கு உதவியாக இருந்தது அவள் கடைபிடித்து வந்த காரடையான் நோன்பு. இதனால் தான் இது சாவித்திரி நோன்பு என்று அழைக்கப்படுகிறது. காமாட்சி அம்மனும் இந்த விரதத்தை கடைபிடித்த காரணத்தினால் காமாட்சி விரதம் என்றும் பெயர் பெற்றது. காரடையான் நோன்பு இருக்கும் பெண்கள் அதிகாலையில் எழுந்து குளித்து வீட்டை சுத்தம் செய்ய வேண்டும். பின்பு பூஜை அறையில் கோலம் இட்டு அம்மன் படம் வைத்து விளக்கேற்ற வேண்டும். கோலத்தின் மீது கும்பம் ஒன்றை வைத்து அதற்கு மஞ்சள், குங்குமம்,
குங்குமம் இட்டு பூசூட வேண்டும். அதேபோல் ஒரு நூலில் மஞ்சள் தடவி நோன்பு கயிறு தயார் செய்து அதை கும்பத்தின் மீது கட்ட வேண்டும். அரிசி மாவு, காராமணி சேர்த்து கார அடை நெய்வேத்தியமாக படைக்கலாம். அம்மனுக்குரிய பாடல்களை பாடி வழிபட வேண்டும். பின்பு கணவன் கையால் நோன்பு கயிறை கழுத்திலோ கையிலோ கட்டி கொள்ளலாம். இதை விரதத்தை மேற்கொண்டால் கணவரின் ஆயுள் அதிகரிக்கும். திருமணமாகாத பெண்களுக்கு நல்ல கணவன் அமைவார்கள். குடும்பம் மகிழ்ச்சியோடு நடைபெறும் என்பது நம்பிக்கை. அந்த வகையில் கும்பராசினியர்களுக்கு இந்த காரடையான் நோன்பான இன்றைய நாளில் மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது, இக்காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய ராசிக்கு தன லாபாதிபதி குரு 5ல் இருப்பதும் அவருடைய 9ஆம் பார்வை ராசியில் விழுவதும் சிறந்த ஒரு அமைப்பு என்று தாங்க சொல்ல வேண்டும். 12 சுக்கிரன் இருந்தாலும் தோஷம் எதுவும் இல்லைங்க. அதனால் ஏதாவது ஒரு வகையில் உங்களுக்கு பொருளாதார ரீதியான பல முன்னேற்றங்கள் உங்களுக்கு காத்திருக்குதுங்க. கொடுக்கல் வாங்கல் சீராக இருக்கும். தொழில் போட்டிகள் இருந்தாலும் சமாளித்து விட்டு நல்ல ஒரு முன்னேற்ற பாதையில் நீங்கள் பயணிக்கக்கூடிய ஒரு தருணமா அமைய இருக்குதுங்க. அதே போல் கும்பராசியை சேர்ந்த சிலருக்கு சற்றும் எதிர்பாராத நல் வாய்ப்புகள் இப்போது உங்களுக்கு கிடைக்க இருக்குதுங்க. வேலையில் உற்சாகத்தோடு இருப்பீங்க. சில முயற்சிகள் ஆரம்பத்தில் தாமதப்பட்டாலும் நிறைவாக நன்கு முடிந்துவிடும் என்பதால் நீங்கள் கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லைங்க. அதே போல் உங்களுடைய ராசிக்கு தந்தை வழி உறவுகள் இருக்கிறவர்களுக்கு பதவி உயர்வு நிச்சயம் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கு. காரணமே இல்லாமல் மறுக்கப்பட்டு வந்த பதவி உயர்வு, ஊதிய உயர்வு, உத்தியோகத்தில் கிடைக்க வேண்டிய சலுகைகள் ஆகியவற்றை தற்போது நீங்கள் தாராளமாக எதிர்பார்க்கலாம். அதே போல் வெளிநாடு சென்று பணியாற்ற வேண்டும் என்ற விருப்பம் உள்ளவர்கள் அதற்கான முயற்சிகளை மேற்கொள்ளலாங்க. ஆனால் இடைத்தரகர்களை நம்பி எந்த ஒரு முயற்சியையும் மேற்கொள்ள வேண்டாங்க. அதே போல் சக ஊழியர்களுடன் தேவையில்லாத விஷயங்களை பகிர்ந்து கொள்ள வேண்டாம். நீங்கள் உண்டு, உங்களுடைய வேலை உண்டு என்றிருப்பது இத்தருணங்கள்ல மிக மிக நல்லது என்பதை கிரக நிலைகள் உறுதியளிக்குதுங்க. திருமண சம்பந்தமான முயற்சிகளை மேற்கொண்டு வரும் கும்பராசினியர்களுக்கு சிறு முயற்சியிலேயே நல்ல ஒரு வரன் அமையுங்க. இருந்தாலும் கூட வரனை பற்றி தீர விசாரித்து ஆராய்ந்து அதற்கு பிறகு வரனை நிச்சயிப்பது நல்லது. உத்தியோக காரணமாகவோ அல்லது மற்ற காரணங்களுக்காகவோ குடும்பத்தை விட்டு பிரிந்திருந்தவர்களும் கூட ஒன்று சேரக்கூடிய ஒரு தருணமாக தான் இக்காலகட்டம் அமையிருக்கு என்பதை கிரகநிலைகள் உறுதியளிக்குதுங்க. இத்தருணங்களை பொறுத்த வரைக்கும் எந்த மாதிரியான முயற்சிகளை நீங்கள் மேற்கொண்டாலும் நிச்சயம் உங்களுக்கு வெற்றி கிடைக்க இருக்கு. புத்திரபாக்கியத்திற்காக இயங்கிக் கொண்டிருப்பவர்களுக்கு நிச்சயம் புத்திரபாக்கிய யோகம் கிடைக்க இருக்குதுங்க. வெளிநாடு சென்று விசேஷ உயர்கல்வி பயில வேண்டும் என்ற விருப்பம் உள்ள மாணவ மாணவிகள் அதற்கான முயற்சிகளை மேற்கொள்ளலாம். ஆனால் சற்று பொறுமையாக நிதானமாக இருப்பது அவசியம் என்பதை கிரக நிலைகள் மீண்டும் மீண்டும் உங்களுக்கு உறுதியளிக்குதுங்க. அதே போல் இத்தருணங்கள்ல சக ஊழியர்களுடன் தேவையில்லாத விஷயங்களை பேச வேண்டாங்க. குறிப்பா மேலதிகாரிகளை பற்றியோ அல்லது நிர்வாகத்தினரை பற்றியோ பழி சொல்ல வேண்டாம். ஏனால் அதனால் உங்களுடைய பெயர் அவப்பெயர் ஏற்பட இருக்கு என்பதை கிரகநிலைகள் முன்கூட்டியே அறிவுறுத்தும் பட்சத்தில் அதிக எச்சரிக்கையோடும் கவனமோடும் இருப்பது அவசியங்க. இத்தருணங்களை பொறுத்த வரைக்கும் கும்பராசினியர்களான உங்களுக்கு கிரகநிலைகளின் ரீதியாக கூறப்படும் பரிகாரம் என்ன என்று பார்க்கும்போது, வாயிலா ஜீவனுக்கு உணவளியுங்க. அதே போல அம்மனை வழிபடுங்க. மாலை நேரத்தில் வீட்டிற்கு அருகாமையில் திருக்கோவையில் மண் அகல் ஏற்றி வைத்து வழிபடுங்க. எண்ணற்ற நன்மைகள் நிச்சயம் உங்களுடைய வாழ்வில் ஏற்படும். மண் அகல் ஏற்றி வைத்து வழிபடுங்க. எண்ணற்ற நன்மைகள் நிச்சயம் உங்களுடைய வாழ்வில் ஏற்படும்.